பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோஸை நல்லா சீவி மசிச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் breadcrumbs ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவை வச்சு கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பூரிக்கட்டை எடுத்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு டம்ளர் இல்லைன்னா மூடி எடுத்து அந்த மாவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ ரவுண்ட் ஷேப்பாக வந்துருச்சு. இதை நம்ம ஸ்மைலி மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு எம்டி பென் எடுத்துக்கோங்க. ரீஃபில் இருக்கக்கூடாது. இதை வச்சு நம்ம ஸ்மைலிக்கு கண்ணு செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஸ்மைலிக்கு கண்ணு செஞ்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம அதுக்கு வாய் செய்யலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக வாய் மாதிரி செஞ்சுருங்க. வேஸ்டான மாவுலையும் இந்த மாதிரி மறுபடியும் உருட்டி ஸ்மைலி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்மைலி வேணுமோ அவ்வளோ ஸ்மைலி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்மைலியெல்லாம் ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்மைலிஸை எடுத்து அதில் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆக கொஞ்ச நேரம் தான் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த ஸ்மைலிஸை வெளியே எடுத்துருங்க. பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பா சமையல். சிரிச்சிட்டு சொல்லு. இதெல்லாம் தெரியுது, போட்டு விடுற. அதில் இப்படி சொல்லுவாங்க. தேவையான அளவு குட்டி சொல்லு. இதை பார்த்து சொல்லு. கேமரா பார்த்து சொல்லு. பார்த்து சொல்லு. சொல்றீ. பொட்டேட்டோ ஸ்மைலி செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடு. பொட்டேட்டோஸ் 2 ரெடி. இருடியா என்ன சொன்ன?
ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.